Hi friends, welcome to my channel Harish Collections. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம SBO போர்ட்டலில் டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது 3வது டெமோ டாஸ்க்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அந்த டெமோ டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு அதில் டுடே டாஸ்க்குக்கு போங்க. டுடே டாஸ்க்குக்கு போய் இன்றைக்கி டாஸ்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முதல்ல கற்றுக்கோங்க. அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஏன் கரோ அப்படின்ற அப்ளிகேஷனை உங்களை சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதில் சைன்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் சைன்அப் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து சைன்அப் பண்ணணும். அது SBOவில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பராக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா சைன்இன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரொஃபைல் மெனுக்குள்ளே போய் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் இருக்க ரெஃபரல் லிங்க்கை காப்பி பண்ணணும். அந்த ரெஃபரல் லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே லிங்க்கு டேப்பில் அதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இன்றைக்கான டாஸ்க் இன்கம் ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டிய டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த டெமோ வீடியோவை பார்த்து முதல்ல கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அப்புறமா பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகணும். ஏன் கரோ அப்படின்ற அப்ளிகேஷனை சர்ச் பண்ணணும். நான் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் கீழே 3ஆவதாக சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு ஏன் கரோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதுலேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் EK அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் SBOவில் மென்ஷன் பண்ணியிருக்க அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. அலோ அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களை சைன்அப் பண்ண சொல்லுது. இங்கே பார்த்தீங்களா, சைன்அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சைன்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் இல்லைனா இமெயிலை கொடுத்து கண்டினியூ அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களை பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது. ஸோ பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐ ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணுறீங்களோ அப்படின்றத செக் பண்ணி அப்போ தான் உங்களால் டைப் பண்ண முடியும். நான் பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டேன். இப்போ கண்டினியூ அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு கூகுளில் சேவ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு தேவைன்னா சேவ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நாட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து கண்டினியூ அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓடிபி வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வந்த உடனே ஓடிபி என்டர் பண்ணி கண்டினியூ அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணி கண்டினியூ அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே உங்களோட நேம் கேட்குது. உங்களோட நேமை கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நேமை கொடுத்து கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு சைன்அப் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் பேஜு. இதில் கெட் செட் ஏர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இதில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே 4ஆவதாக ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா,
நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன்ல, அங்கே ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து டச் பண்ணுங்கள். இதை வந்து டச் பண்ணி இதில் வந்து உங்களோட ரெஃபரல் லிங்கை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்களா, ஏர்ன் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் அப்படின்ற ஹெட்டிங்கில் கீழே ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து டச் பண்ணுங்கள். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து இங்கே வந்து விசிபிள் ஆகிருக்கு பார்த்தீங்க. இதை வந்து காப்பி பண்ணுறதுக்கு இதை வந்து டேப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டேப் டு காப்பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது வர்ற வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெஃபரல் லிங்க்கை வந்து காப்பி பண்ணியாச்சு. இதை வந்து SBO சைட்டில் போய் நம்ம வந்து லிங்க்கை வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம மல்டிபிள் விண்டோஸ் மூலமாக SBO சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், SBO சைட்டை ஓப்பன் பண்ணி டுடே டாஸ்க்குள்ளே வாங்க. வந்து டைட்டிலில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சூஸ் டைப்பில் வந்து சூஸ் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து வெப்சைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து வெப்சைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ண URL-ஐ வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ண URL-ஐ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். லாங் ப்ரெஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் நேரம் அதிலே டச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்றத வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ப்ரெஸ் யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் ₹5 ஆடட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போய் நமக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டேஷ்போர்டு போகிறதுக்கு உங்கள் நேம் பக்கத்தில் ஒரு ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சின்னதாக ஒரு ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்போர்டு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இதில் போய் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் இன்றைக்கி டேட்டில் உங்களுக்கு ₹5 ஆட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 20ஆம் தேதி ₹5 வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து இந்த தேர்டு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். தேர்டு டெமோ டாஸ்க்கை வந்து நம்ம இப்படி இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றியோ இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.